விக்ரம், வேதா 2 பேருமே சேர்ந்து ரங்கநாயகி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்களும் ஆசீர்வாதம் பண்றாங்க. "நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். எப்பவுமே நல்லா இருப்பீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "எப்பவுமே நீ தன்விய நல்லா பார்த்துப்பன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க வேதா. அப்படியே உள்ள போறாங்க. உள்ள விக்ரம் இருக்காரு. இருந்தவுடனே அப்படியே தொடப்பத்த எடுத்து வீடு ஃபுல்லா பெருக்குறாங்க. "கொஞ்சம் தள்ளுங்க, வழி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டே இருக்காங்க. "ஆமா, என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. "நானா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. பார்த்தா ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியலையே." "உனக்கு தெரியுதுன்னு எனக்கும் தெரியுது. நான் விளையாடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீ சொன்னா அதுக்கு 1008 அட்வைஸ் பண்ணுவ. நீ எப்படி தெரியுமா? ஒரு டீச்சர் மாதிரி. எப்பவுமே என் கூட இருந்துக்கிட்டு ஏதாவது அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்ப. ஆனா எனக்கு அட்வைஸ் பண்ணா புடிக்கவே புடிக்காது. அப்படியே கோவமா வரும்" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா வேதா அங்கேருந்து வெளியே வராங்க. கஜா கிட்ட ரங்கநாயகி கேட்குறாங்க. விக்ரமோட அக்கா மாசமா இருக்காங்க. நல்ல செய்தி. அதே மாதிரி வேதாக்கு ஏதாவது நல்ல செய்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே கஜா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எதுவுமே பேசல. அப்படியே அமைதியாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரை திரும்பி பார்க்குறாங்க. விக்ரமோட அப்பா கஜாவை திரும்பி பார்க்குறாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. "என்ன சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி கேட்குறாங்க. "இல்லை, வேதாக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். கர்ப்பப்பையில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க. "ஓ, இவ்வளோ இருக்கா? சரி, இங்கே வா வேதா, இங்கே வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ரங்கநாயகி. வராங்க. வந்தவுடனே, "என்ன, உன்னோட கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கா? உனக்கு குழந்தை பிறக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. "சரி, உன் கையை காட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வந்து நாடியெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க. "சரி, நீ போயிட்டு உன்னோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வா போ" அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாங்க வேதா. "அம்மா, அவங்க என்னோட அந்த கர்ப்பப்பை ரிப்போர்ட் எல்லாம் கேட்குறாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "அவங்க எதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்குறாங்க? அதெல்லாம் தூக்கி மூலையில் போட்டுட்டோம். இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்குறாங்க? தேவையில்லாமல் உன்னை கஷ்டப்படுத்த போகிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "இல்லைம்மா, அவங்க கேட்குறாங்க, எடுத்துகிட்டு போய் காட்டலாம், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வேதா அந்த ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு விக்ரம் வீட்டுக்கு வராங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாமே ரங்கநாயகி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கீழே வைக்கிறாங்க. ஓகே, இதில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது யோசிக்கிறாங்க. "உனக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "முன்னே ஒன்று புரிஞ்சுக்கோமா, ஒரு இருட்டான ஒரு குகைக்குள்ளே ஒரு வெளிச்சம் இல்லைன்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காது" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி, நீ பாப்பா கரெக்டாக காவேரி வராங்க. ஐயோ, இவ வேற வந்துட்டாலே, என்ன பண்ணுவாளோ தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு கச்சா அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ, அப்படியே பார்க்குறாங்க காவேரியும். ரங்கநாயகி பேசுகிறாங்க காவேரி கிட்ட. "இங்கே பாரும்மா, உன்னோட பொண்ணுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது. நான் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தேன். கண்டிப்பாக குழந்த பிறக்கும். நான் பிறக்க வைக்கிறேன். அதுக்கான எல்லாமே நான் பண்ணுறேன். கண்டிப்பாக இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே காவேரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. "உண்மையாவா சொல்கிறீங்க? என் பொண்ணுக்கு குழந்த பிறக்குமா? எல்லாம் சரியாயிடுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "கண்டிப்பாக நான் சரி பண்ணி கொடுக்குறேன்" அப்படின்னு ரங்கநாயகி சொல்கிறாங்க. "உங்கள் வாய் முகூர்த்தம் பலிக்கணும். என் பொண்ணு நல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வேதாவை கூட்டிகிட்டு வந்து அப்படியே வாயில் சர்க்கரை, இனிப்பு எல்லாமே போடுறாங்க. "நல்லா சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அவங்க ஏதோ கெட்டவங்கன்னு நான் நினச்சேன். கடைசியில் எல்லாமே நல்லதாக தான் பண்ணுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வேதாவோட அப்பா சிலிண்டர் எடுத்துகிட்டு வராரு. "இந்தாம்மா சிலிண்டர்" அப்படின்னு சொல்கிறார். "என்ன, நீங்கள் மட்டும் சக்கரைலாம் சாப்பிட்றீங்க, என்ன எனக்கு தர மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இங்கே வாங்க, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தரணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயில் கொடுக்குறாங்க. அவரும் சாப்பிட்றாரு. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை, நம்ம பொண்ணுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருந்ததில்ல, அது எல்லாமே சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்காங்கள்ல ரங்கநாயகி, அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சரியாயிடும், உங்கள் பொண்ணு நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடுச்சு. இனிமேல் எதுவுமே நடக்காதுன்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவர் பயங்கரமாக சந்தோஷப்பட்டார். "அப்படியா சொன்னாங்க? சரி, அந்த அவங்களுக்கு நான் நேரில் போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "என்னங்க, வெறும் கையோடவா போகிறீங்க? இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. வேதா பயங்கர சந்தோஷமாக போகிறாங்க விக்ரமோட ரூமுக்கு. "இந்தாங்க, பால் பாயசம் சாப்பிட்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. "என்ன திடீர்னு இன்றைக்கி பால் பாயசம்?" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு. "இல்லை, அம்மா தான் பண்ணாங்க, நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம், அதான் உங்களுக்கு கொடுக்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேதா கொடுக்குறாங்க. குடிக்கிறாரு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது பால் பாயசம்" அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு. "உங்களுக்கு ஒன்று தெரியுமா?" "சொல்லு, என்ன?" "இல்லை, அத்தை வந்து ஒன்று சொன்னாங்க." "ஏன், என்ன சொன்னாங்க?" "இல்லை, எனக்கு குழந்த பிறக்காதுல்ல, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குல்ல, அது அவங்க ரிப்போர்ட்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது தான், இதுக்கு நிறைய வைத்தியம் இருக்குது, கண்டிப்பாக சரி பண்ணலாம்" அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே வேதா சொல்கிறாங்க. அதை அப்படியே விக்ரம் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. "என்ன இவங்க இதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க, 2 பேரும் சேர்ந்தே வாழலை, இதில் இதெல்லாம் வேறையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு.
இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே வேதா பயங்கரமா அப்படியே வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப இதெல்லாம் சரி பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அத பார்க்கும்போது விக்ரம் அப்படியே ஷாக் ஆகுறாரு. இவ என்ன இப்படி வெட்கப்பட்டுட்டு இருக்கா? குழந்தை பொறக்கும்னு தானே சொன்னாங்க. ஐயோ கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு. வேதா பயங்கரமா சந்தோஷத்தோட